நித்யா வந்திருக்கான், பாரதி வந்திருக்கான், டிஎம் மோனிஷ், டாப்பர். இதான் இவன் தான் டாப்பர். நம்ம கூட பேசவே மாட்டான் இவன். உள்ள பொண்ணு கூட தான் பேசுவான். அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே போகிறோம்னா சதீஷ் சம்பத் வீட்டுக்கு போகிறோம். எதுக்குன்னா அவன் புதுசாக அவங்க அப்பா வந்து வீடு கட்டியிருக்கான். ப்ரோ இது வேணாம் ப்ரோ, அசிங்கமாக டேய் தம்பி அசிங்கமாக பேசாதுப்பா. வண்டி ஏறா போலாம் தலை. இவனுக்கு வண்டி ஓட தெரியல, இவனுக்குலாம் யாருக்கு லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரியல. லைசன்ஸ் எத்தியாடா? இல்லையே ப்ரோ. கேஸ் போடுங்க ப்ரோ. டிடிஎஃப் மட்டும் கேஸ் போடுறீங்களா? இவனுக்கும் கேஸ் பண்ணுங்க. ஸ்டோன் திருப்புடா, வண்டியே திருப்புடா. எங்கடா போறானு? இப்படி போறான், திருப்புடா. நான் நினப்பு ஆன்ல இருக்கான். பேக் கேமரா அவனுங்களை எப்படி பேக் கேமரா திருப்ப முடியாது ப்ரோ. வீடியோ வேண்டாம். சீக்கிரம் வாடா ப்ரோ. அவனுக்கு வண்டியை ஓட்ட தெரியல ரோஹித்துக்கு. எவன் வண்டி கொடுத்தான்? அந்த அப்பாவி நான் தான். பைக்கு அவ்வளோதான். வண்டி திருப்பதி கூட இறங்கி திருப்புறான். பொண்ணுங்களே பரவாயில்ல போல. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஃபஸ்ட்டு டீ கடை, நெக்ஸ்ட் தான் சம்பத்தி வீட்டுக்கு. இல்லை வாழையே வரலடா இன்னும். போயிடலாம். வருவான். டீ கடை தானே. இந்த மாதிரி பிளாக் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்களா? பரவாயில்ல பாருங்க. வெத்து இவங்க அப்பா தான் முடிய வெட்டி விட்டாரு. இவன் முடிய எப்படி இருக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஃபேன் பேஜ் யாராவது பார்த்தீங்கன்னா ராஜா ஃபேன் பேஜ். என்ன ஃபேன்ஸ் ப்ரோ? வேணாம்டா பேர் சொல்லுறா. வாட்டி மாதிரி எடுத்துது ஒருத்த பீப்பில் போடுறாங்க. என்ன ப்ரோ அசிங்கமாக பேசாது ப்ரோ. இன்னும் பேசாமல் இருக்க முடியாதா? வரான் பாரு. யார் பைக் ஓட்ட தெரியாமல் தட்டி தண்ணறி பைக் ஓட்டிட்டு வரான். கிட்ட வரணும். இந்த சின்ன குழந்தைங்களாம் பைக்கு தந்தா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்களே, அந்த மாதிரி ஓட்டிட்டு வரான். ரோஹித் வேறு யாரும் இல்லை. அது பக்கத்தில் யாரா? அங்கிள் யாரோ வர்றாரு. வந்துட்டோம். டீ கடைக்கு வந்துட்டோம். மும்பை வந்திருக்கிறான். மும்பை மும்பைடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மும்பை எங்கே போகிறோன்னா சதீஷ் திவ்யா. இதில் சொல்லலாமாப்பா? வேணாவா? சரி சதா அவரோட ஹவுஸ் வார்மிங்க்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ அதுக்காச்சும் ஒரு குரூப் சட்டை எடுக்க தர வக்கில்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. பாருங்க எல்லாம் சும்மாதான பாருங்க. என்ன காஸ்டியூம் என்ன எழுவனே தெரியல இவனுக்குலாம். ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு டீயை போட்டு லைட்டாக யாராவது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சிகரெட் வாங்குறான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காஸ்டியூம் பாருங்க. இந்த காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் நோட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்பளிப்பு. திரும்படா என்ன பேண்ட்டு என்ன இது என்ன ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட். தெரியலடா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரியலாக சொன்னால் என் மச்சான் நான் பாராட்டணும் இந்த விஷயத்தில். வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தான். இது வரையும் நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வந்திருக்கான்டா அவன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க. சங்கர் என் மச்சான் சங்கர் மாதிரி உட்டி போட்டுக்கிறான் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் உட்டி. என் மச்சான் கேங்லேயே வந்தா ராஜேஷ் கிளாஸ் ஆகுறான். எங்கப்பா வேற யாரு ப்ரோ முருகே அவன் தின்றான். சாப்பிடாதீங்களா இந்த மாதிரி எச்சுத்தனமாக இருக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். கேமராமேனே எச்சுத்தனமாக இருக்கிறப்போ கொஞ்சம் இல்லைண்டா. மேடம் இருக்காரா? டீ கடை போயிருக்கோம். எனக்கு இந்த புறம் ரொம்ப பிடிக்கும். கேட்டு இந்த புறை ப்ரோ ப்ரோ இந்த புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் திருடானே கேமரா இருக்குதான். சாரி உனக்கு உனக்கு என்ன வேணும்? எனக்கு டீ வந்தோடனே ஒரு புறம் எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த ஆலா புதின்னு எதுவும் சொல்லுவாங்க. இதா மிச்சர் இது இதில் ஒன்று எடுத்துக்கிறேண்ணா. நான் பேக்கெட்டில் ஏதோ போட்டேன் எடுத்து என்னன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வாங்கிட்டேன். இன்னொன்று சங்கர் எடுத்துட்டான். எடுக்கிறான் அவன் எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்? இந்த படம் அருமையாக இருக்கும். இந்த கடைக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. எங்கண்ணா பெய்ட் ப்ரொமோஷன் கவர்மெண்ட்
கவரப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற டீ கடை. இந்த கடைக்கு வந்தா இந்த பொறையை மிஸ் பண்ணாதீங்க, அருமையா இருக்க போறேன். போடு ஆனால் கடை பேர் என்னண்ணே? கடை பேர் ஏன்னா நான் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். கடை பேர் கட்டுறடி முறுக்கு. காசு வாங்கிடா போயிட்டு கட் பண்ணி பாப்போம் வச்சுக்கோம். சாப்பிட்டு டீ குடிக்கிறதா உங்களுக்கு விளாக், ஒரு விளாக், தனி விளாக். தமிழரசன் ஒரு பச்சை பையன் வேறு டக்குமெண்ட் என்ன பண்ணிக்கிறானா, நாங்கள் 10 பேர் வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட். லூசுக்கு ஒரு டீ சொல்லிட்டு அவன் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறான். இப்படியா பையன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் நம்ப கூடாது. இப்போ நாங்கள் தனியாக சோகத்தில் போயிட்டு இருக்கோம். ரைட்டாக போட்டு வரேன். தனியாவா? நான் வரல, நான் இல்லை. தனியாக மும்பை மனுஷன் போயிட்டு தனியாக போயிட்டு சன்ரைஸ் பார்க்காதுங்க. சன்ரைஸ் பாருங்க ஃப்ரெண்ட். என் மச்சான் காஸ்டியூம் பார்க்குறீங்களா நீங்கள்? ஐடியா தூக்குறா பாரு. மாமா பாருங்க பெரியவங்க சட்டை. அவன் உச்சா விட்டாடா ப்ரோ. எனக்கு வரல ப்ரோ. அப்படியே போகிறேன். இரு பவுன் பண்ணுறோம் சொல்கிறா. பவன் வந்துட்டேண்ணே. கவர்மெண்ட்ல இறக்கிட்டேன். இவங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கிறானுங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இவன் ஆகி போகிறான். என்னன்னு தெரியல. பவன் ஆகி போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். நவீன் வாயில போவான். எல்லாரும் போயிட்டு டீ குடிக்கிறான். டீ குடிச்சிட்டு டீ குடிக்கிறான். Hi friends, this is our squad in our function. அடிமையாகுது மாடு கூட்ட போறேன். சொல்றா எனக்கு பெருமாடு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டீ அருமையாக இருக்குது. ஆனால் கடைக்காரன் தான் நக்கலாக பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அவர் தூக்கி அச்சிடும் போல். பரவாயில்ல, இந்த டீக்காக அவரை விட்டு வச்சு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அந்த மாணவியில் எப்படி போய் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சங்கடமாக இருக்குது. இந்த டைம் ஆகுதுல, வீட்டுக்கு போய் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பணும்ல. அவனுக்கு 1008 வேலை இருக்குது. அவனும் இவனும் போனானுங்க. எவன் தானே கேட்குறீங்க? மும்பை 3 நிமிஷம் நவீனும் போனானுங்க. இந்த வரானுங்க, ஒன்றா வரானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுற பாருங்க. வந்துட்டானுங்க, இப்போ வந்து விடானுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டு டீ குடிக்கிறானுங்க. டீயை பற்றி ஒரு ரிவ்யூ உங்கள் உண்மையாக இருக்குது. நீ அந்த இது வேறு போட்டிருக்கேன். நம்ம போகிறேன். நல்லா இருக்கு, அல்டிமேட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விளாக் இங்கே முடியுது. அவன் வீட்டில் தொடரும். அவன் வீட்டில் தான் தொடரும். ஒரு பால் மாடு பால் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அதுவும் டீ சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, எங்கள் பால் மாடு டீ சாப்பிடுது. பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? நித்யா பால் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேனை கும்பிட்ட இந்த 20 செல்ல வரேன்னா செந்திலா செந்தில் அவன் ஆளே வந்துட்டான். அதை போற பாருங்க, அவன் தான் அதை போற பாருங்க. அந்த கிரேக்கிற சட்டை அவன் தான், அவனே வந்துட்டான். ட்ரெயினில் அவன் தப்பிட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்த்துட்டு ஐட்டம் அது வானவில் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு வானவில். நன்றி, வணக்கம். இப்போ நாங்கள் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சம்பத் வரைக்கும் போகிறோம். டீ பிரேக் முடிஞ்சிருச்சு. இது நான் தான் வண்டி ஓட்டு வந்தது. இந்த லவடே கம்பால் என்கிட்ட வண்டியை பிடிக்கிட்டான். இந்த எத்தனை ட்ரெயினோ போகுது, அந்த ட்ரெயினெல்லாம் வரமாட்டான் போல. யாரு வானவில் செந்தில் புது பையன் என்ன பண்ணுறான் எழுது ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட். சம்பத்தி வீட்டுக்கு போகிறோம். மச்சா பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? வண்டி ஓட்டுறான் லவடே கம்பால். தேடியா போய் வண்டி ஓட்ட பண்ணுறான். பெரிய பெரிய ஆகுது. இதெல்லாம் கட் பண்ணி போகிறான். பீப்பில் போட்டான். நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பொண்ணு பார்த்தேன். மச்சாவாக இருந்தது. ஆனால் என் மாமா தான் பார்க்கல. உச்சா போயிட்டான். அப்போ போயிட்டு அதான் அவன் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு ப்ராப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்பாக இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்று தப்பாக நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி எல்லாம் டபுள் பஸ் பசங்க வரானுங்களா தெரியுதா அவனுங்களே? ஆமாம், இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்கா? ஃபோட்டோ எடுக்கிறாடே. ஃபோட்டோ எடுக்க நான் திரும்ப மாட்டேன். கேமரா திரும்ப முடியா? திரும்ப முடியாது. ஒரு வாட்டி செல்ஃபியில் போட்டால் செல்ஃபியில் எடுத்துட்டுமா? என்ன மெயில் ஃபோன் இதெல்லாம்? யார் ஃபோனு? ஃபோனு ஏ செக்ஷனு பேர் வீடு இந்த சந்து இல்லை, அடுத்து தப்பா வந்துக்கிறீங்களா? மும்பை மொழி நான் நம்ம தெரியலடா, வழியே தெரியலடா. வழி தெரிஞ்சு விட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ எங்களை எங்கேயோ கொண்டு போகிறானுங்க. ஆனால் எங்கே கொண்டு போகிறானே தெரியல. ஆனால் கொண்டு போயிடுவானுங்க. அது அந்த மும்பை மோனிஸை நம்பினா போகவே முடியாது. பார்க்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் எங்கடா ஃப்ரெண்ட்ஸ் அந்த டெல்லியிலே திரும்பி வராங்க. லவடே கபால் எடுத்து முன்னாடி வந்துட்டான். கேட்டு இதுதான் சொன்னேன். நானே ஓட்டுறேன். ஒரு பாதம் எனக்கு தெரியாதுடா. அந்த மும்பை மோனிஸ் சொன்னேன். நான் பண்ணுறது யார் வெயிட் பண்ணிட்டு ஏன் வெயிட் பண்ணுறேன்? ட்ரெயின் 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 போது ட்ரெயின் போது பார்த்தீங்களா? ட்ரெயின் போது பார்த்தீங்களா? மஜாவா ஓ என்னடா இது பண்ண கொரியன் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? அவன் காரை வெட்டிலேருந்து அவனுக்கு வழியே தெரியலடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கேட்டை தாண்டோன்னே பிளாக் போடுவோம். டேய் பாரதி ஒரு ஆய் சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் இவன் யார் லவ் பண்ணுறான் தெரியுமா? சொல்லிட்டா விளாகல குட்டிச்சி குட்டிச்சி அங்கே பாருங்க சொல்லிட்டா. ஏய் வரலடா. இது எப்படி ஆன் பண்றது? ஃப்ரெண்ட்ஸ் போன விளாகோட சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா போன விளாகில் என்னை பற்றி சொன்ன எல்லா விஷயமே தப்பு ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி பொய் தான் அது. என்னை பற்றி சொன்ன எல்லா விஷயங்களும் அவதூறான விஷயம். யாரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. அப்புறம் பேசுகிறேன். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டான் போல். பாருங்க நடந்து போயிட்டான். என்ன பண்ணுறது? அவன் போட்டு போயிட்டு இப்போ ட்ரெயின் வந்து அச்சா என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருக்கிறோம். அங்கே பாரு அங்கே ஒரு இது போட்டானுங்க. இன்னும் நாசமாக போயிட்டானுங்க. என்ன பண்ணுறது? ரூல்ஸ் மேலே மதிக்க மாட்டேங்கிறானுங்க. இதா பசங்க பேண்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ரூல்ஸை மதிக்கின்ற ஒரு சின்ன எத்திக்ஸ் கூட இல்லை. கேட்டு போட்டிருக்கானுங்களே தாண்டி வரலாமா? தபால்னு ட்ரெயின் வந்து அடிச்சு செத்துட்டானு என்ன பண்ணுறது? அதில் இவனும் இருக்காங்க. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். பின்னாடி ஒரு நாய் நிற்கணும். யாருன்னே தெரியல. அவன்லாம் போக சொல்கிறான். நான் பண்ணுறது இப்போது தம்பி அவர் மாலை போட்டுருக்காரு. சாமி நான் பண்ணுறது சாமினா என்னடா அவனுக்கு வழி தெரியுமாடா? தெரிஞ்ச மாதிரியே போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போகிறானு ஃப்ரெண்ட். நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் தம்பி நெருங்கிடுவோம். எங்கேயாச்சும் பேசுகிற மாதிரி. இப்போ வந்து சதீஷ் வீட்டுக்கு நோக்கி செல்லலாம் அப்படின்னு பண்ணலாம். நம்ம மாப்பிள்ளை வந்து இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா எங்கள் காலேஜோட சேர்மன் வீட்டாண்ட போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடை பார்க்கவே மாளிகை மாதிரி இருக்கு. எதுடா இதான் நினைக்கிறேன். இது இல்லையா? இது சாரி ஃப்ரெண்ட்ஸ். சாரி இது வந்து ஒரு கோயில் மாதிரி இல்லை, ஒரு வீடு தான். பட் இன்னும் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நாங்கள் எங்கள் காலேஜ் ஓனர் சேர்மன் மற்றும் எம்எல்ஏ அவர்களின் வீடை நாட்டை விரும்புகிறோம். ஐயா எங்கள் பிளாக் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஐயா. தங்கமான மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இன்ஜினியரிங் காலேஜில் அவ்வளோ ஃபீஸ் இருக்காது. எங்கள் காலேஜில் கம்மியான ஃபீஸ். ரொம்ப தங்கமான மனுஷன். படிக்கணுன்னே எங்கள் மனசு புரிஞ்சு இந்த ஃபீஸ் கட்ட முடியாது. ரொம்ப நாங்கள் சும்மா சொல்கிறதா இல்லை, நிஜமாகவே சொல்கிறோம். ஒரு மிடில் கிளாஸாக நாங்கள் இருக்கிறோம். இது வரைக்கும் இதெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காமராப்பேட்டையில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு. இப்போ வரப்போ தான் பார்த்தோம். அது பிளாகில் போடுறதுக்குள்ள தெவிடா சங்கர் சொல்கிறேன். நம்ம பையன் காமராப்பேட்டையில் வந்து அதாவது உங்களுக்கு சைடு சொல்ல எல்லாருக்கும் தெரியும். காமராப்பேட்டையில் வந்து ஒரு தெரிஞ்சா பாடுறா அங்கே தெரிஞ்சு தண்ணி அடிச்சுட்டே போகிறான். காமராப்பேட்டையில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இல்லை. அங்கே இப்போ தான் பார்த்தோம். அந்த ட்ரெயின்லாம் மாற்றி எடுக்கல. முன்னாடி போகிற நம்மளே தண்ணி அடிச்சே போயிட்டு தண்ணி அடிச்சே நம்ம சார் பேர் இதெல்லாம் வீடா? அவங்க ஒரு வீடு பால் கட்டுறாங்க. ஏய் இந்த வீடா? ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு டைமும் வர தேவையில்ல, ஒரு ப்ரியாரிட்டி காட்ட முடியல. ஒரு சைட போயிட்டு அவன் யார் வண்டியில் போயிட்டு இருக்கான்? பால்மார் வண்டியில் போயிட்டு இருக்கான். 2 நிமிஷத்துல தூக்கி அடி செத்துட்டு இருப்பான் ஃப்ரெண்ட். பறகுறான் டொமான்னு. மறுபடியும் ஒரு கட்டு. எதுக்கு இந்த வேலை? போயிட்டு ஃப்ரெண்ட்
ஃபங்க்ஷன் யாருன்னா இந்த ஊர்ல அவர் சதீஷன் சம்பத் சொன்னா தெரியாது. அவர் பேர் சஞ்சய் சஞ்சய்னு சொன்னாதான் அவரை தெரியுமா. டேய் சஞ்சய் எங்கடா போற? டேய் சம்பத் சஞ்சய் கம்டா ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் இன்னைக்கு வீடு கூடி போறாரு. வீட்டு ஓனர் பேரு சம்பத்ல சஞ்சய் ராமசாமி. ஆனா நாங்க வச்ச பேரு சதீஷ். நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடி நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா சஞ்சயோட ரிலேஷன் வந்துட்டாங்க. சஞ்சய் யாருன்னு நினைக்காதீங்க, நம்ம சம்பத் தான். சம்பத் யாருன்னு கேட்டிங்கன்னா, போன விழாவில் அவன் தான் மாக்காதனமாக பேசிகிட்டு இருப்பான், பேசுனால அவன் தான். இது கூட 2 வார்த்தை வரும், அது எல்லாம் பீப்பில் போடுறான் என் தலைவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களை உண்மையான முகம் தெரியணும்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மோசமாக பேசுகிற பசங்களாம் இவன் தான். ஆனால் இவன் வீடியோனால அடக்க உடக்கமாக இருக்கான். நான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி ஃப்ரெண்ட் உண்மையாக இருப்பேன். 100 நாள் உண்மையாக இருப்பேன் ஃப்ரெண்ட். அது மாதிரி தான் நம்ம என்னடா இவன் நடிக்கிறான் ஃப்ரெண்ட். டிராஃபிக்காக நடிக்கிறான் பச்சை பையன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறப்போ பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட். ஒரு கிராமத்துக்குள்ளே எடுத்து அவனை ஃபீல் அப்படி இருக்கு ஃப்ரெண்ட். ஆனால் எங்கள் ஊரில் ரோடு அருமையாக வரும். உங்கள் ஊரில் ரோடு தள்ளம் பண்ணன்றது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பின்னாடி வருமா இல்லையா விளாக் எடுத்துருக்கோம். அங்கே பந்தல் போட்டுருக்காங்க, அந்த வீடு தான் நினைக்கிறேன். அங்கே எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுற மேம் இருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். மாமி வீட்டை பற்றி டீசெண்டாக பிளாக் பண்ணுவோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வீடு எங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வீடு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்டிக்கலாம். கோடி கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை ஓடுறான்? 2 கோடி ரூபாய் கட்டிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கோடி கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 2 கோடியில் வீடு கட்டிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பையன். அது நம்ம வாழ்த்தக்கூடிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சௌமியா பசங்க ஜீசஸ் அங்கே பச்சை சக்கா போட்டுக்கலாம். அவன் தான் ஜீசஸ் அங்கே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். எல்லாம் இங்கே தான் இருக்கும். இப்போ வீடு வந்து அதோ உங்களுக்கு அந்த மந்தல் மாதிரி தெரியுதா? அதான் வீடு. நான் உங்களுக்கு உள்ள போயிட்டு காட்டுறேன். சம்பத் வரல. சம்பத் கடைக்கு போயிட்டுருக்காரு. அவர் வந்து நான் காட்டுறேன். கல்யாணமா யாருக்கு? இவனுக்கு எதுக்கு எக்ஸைட் ஆகணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களுக்கு இது எல்லாத்தையும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அங்கே பாரு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு எடுக்கிறது இவனுங்க தான். கேட்சு புரிஞ்சுங்க. நான் ரொம்ப நல்ல பையன். ஃபோட்டோ எடுத்துட்டோமா? அதுக்கு இது மும்பை மோனிஸ்லாம் சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ அவர் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்காரு, வி ஆர் த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு. இப்போ ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு இவர். வாடா ஃபோட்டோ எடுக்க வரையாடா. இவர் எங்கள் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாரு இவர். இப்போ நாங்கள் அப்படியே செல்ஃபி எடுக்கிறோம். மஜாவான ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இன்னும் சஞ்சய் மட்டும் வரல. சஞ்சய் யார் மட்டும் கேட்காதீங்க. சஞ்சய்னா சம்பத். ஓகே உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே ஒரு பேய் வீடு மாதிரி ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். டேய் பைத்தியக்காரன் நாய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வந்திருக்கோம், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் வீட்லேயே தெரியல. ஐ திங்க் திஸ் இஸ் கோஸ்ட் வீடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாய் வந்திருக்கு. போட்டோ இவன் எடுக்கிறான் பாரு ஐபோன்ல. என்ன பண்றானே தெரியல. எல்லாரும் ஒரு போட்டோ எடுக்கிறானுங்க. செலிபிரிட்டி ப்ரோ. அல்ல என்னதான் பாக்குறாங்க மச்சான். என்ன பண்றானுங்க? அவனே இல்ல என்னையும் அவனை கவர் பண்ணி எடுனே. சின்ன குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுது.
ஃப்ரெண்ட்ஸ் அது கடிக்க போது வாங்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போக போகிறானுங்க. அது என்ன நைனி தெரியாம விளையாட்டுக்கிறானுங்க லவடே கபால் பாய்ஸ். நான் ப்ரோ இதுக்கு இது இல்லைல்ல, இது தமிழ்நாட்டில் இது இந்தியாவில் வளர்க்கூடாது சொன்னாங்க. அந்த நாய் தானே இது? அதுவும் இல்லையாடா? டேய் சொல்லுங்கடா. அப்படிலாம் இல்லை மச்சான், இது இல்லை, அது வேற. இது வளர்க்கலாமா? இது வளர்க்கலாமா? நீங்களும் எடுத்து வளர்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு தான் சாப்பிட்றேன். உங்களுக்குலாம் ஒரு 10 நிமிஷம். போலீஸ் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கர் வீட்டில் பச்சைக்கிளி வளர்க்குறாங்க. பச்சைக்கிளி வளர்க்குறது சட்டப்படி குற்றம். நம்ம வீட்டில் வளர்க்குறாங்க. டேய் உன் மீனாட்சி சுந்தரமா? அதுதான் என்ன தெரியுங்க? இவன் யாருன்னே தெரியல, புதுசாக வந்திருக்கான். திருட்டு தாயொலி ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே சொல்கிறேன், அசிங்கமாக பேசக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் வந்திருக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட. அதுவும் யார் வீட்டுக்கு? சஞ்சய் வீட்டுக்கு. இந்த ஊர் பார்த்தா சஞ்சய் பத்தியா மாமி கிடையாது. எங்க 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 மாமி எங்கடா? சரி வாங்க அவங்க ஒரு லாக் போயிட்டு சம்பத். இப்போ வந்து எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுற மாமியை பார்த்துட்டு வருவோம். மாமினா எங்களுக்கு மேமு, ஊருக்கு வந்தால் மாமி. மாமி 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 ஹாய் vlog ஹோம் டூர். சஞ்சய் ஹோம் டூர். இவங்க காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரிவ்யூ அழகாக இருக்கீங்க. சம்பத்தண்ணன் வந்துடுமே. இதோ பஜார் போகிறேன்ட்டு போனா. சரி இது வரோம் பார்த்தே. ஃப்ரெண்ட்ஸ் முடி சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவனுங்க இந்த நாயை விட மாட்டேங்கிறானுங்க. தலை இது பதிவு என்ன? உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? பெரிய பிளாகர். நான் டாகிமேன் ஆயிரேன். ப்ரோ அசிங்கமா பேசாதே. போன வாட்டி தான் சொன்னோம். யாரு அப்படி போய் அந்த புண்டாமான லாகத்திலே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அசிங்கமாக பேசாத பேசிட்டே இருக்கிறான். கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ. என்ன பண்ணுறது? நானும் வந்து ஒரு வாரம் பேசுவான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காலேஜ் அவனை பார்த்தா கொஞ்சம் யார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பையன் ராஜன் இருக்கான். ராஜன் மாப்பிள்ள போயிட்டாயோ மாப்பிள்ளைங்க மாப்பிள்ள. இப்போ சம்பத் தரப்புனா இவனுக்கு வரப்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் கூப்பிட்டு வரோம். என்ன சொல்கிற மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க செந்திலுக்கு. அவன்லாம் பண்ண முடியாது. அவனுக்கு டிரைவர் நம்ம அதுதான். எனக்கு ஏதாவது அதே போயிட்டு தாண்டா இருக்கு. ஆனால் பைத்தியக்கார மாதிரி மூஞ்சி வைக்கும் போது தான் ஃபோட்டோ வீடியோ எடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் மண்டையில் சொட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவனுங்க எனக்கு சொட்டை இல்லை. சொட்டலை ஃப்ரெண்ட்ஸ். கை வலிக்குதே. மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நேரம் இன்ஜினி ஆயிடுச்சா பார்த்துக்கலாம். புதுமனை வீட்டுக்கு வந்தோன்னே இன்ஜுரி ஆகிடுச்சு. 6 மணிக்கு வர சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எத்தனை மணிக்கு வர? ஆட்டிக்கிட்டு இந்த அதான் சொல்கிறேன் பாரு. இந்த மௌனுக்கு 6 மணிக்கு வரவன் 7:30 வரான். எல்லோரும் வீட்டுக்கு போகிற டைம். ட்ரெயின் எங்களுக்கெல்லாம் ட்ரெயின் வந்துதான். நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம். இப்போ ட்ரிபிள்ஸ் போகிறோம். யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹெல்மெட் வீட்டில் இருக்கு. அசிங்கமாக வச்சுட்டு வெள்ளையா இருக்கப்பா தம்பி. ஃப்ரெண்ட்ஸு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சொன்னோம்ல, அப்போ தான் ரோஹித் சொன்னோம்ல, அது காட்டினேன். ஃப்ரெண்ட்ஸு சோட்டா பீம் படிக்குது. யாருக்கெல்லாம் சோட்டா பீம் படிக்கும் சொல்லுங்கள். வெரி குட். ரோஹித் தான் கால் பண்ணுறான். சொல்கிறா இதோ வந்துடும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு இப்போ ரொம்ப இது பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சொன்னோம்ல, அது மச்சான் சொல்கிறியா அப்படியே விளாக்ல?
சக்கரான ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அதெல்லாம் போகிற ட்ரெயினில் உடஞ்ச ட்ரெயின். இதை பற்றி என்ன கருத்து ட்ரெயின் வந்து சிக்னல் ப்ராப்ளம் தான் வீடியோ எடுக்க போடா சிக்னலால் தான் வந்து இப்போ எல்லோரும் வந்துட்டோம். இப்போ எல்லோரும் சம்பத் வீட்டுக்குள்ளே போக போகிறோம். நான் போய்ட்டு அவங்க வீட்டெல்லாம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கான கிஃப்ட் காட்டுங்க. இந்த மூஞ்சிக்கு இந்த கிஃப்ட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். ரொம்ப சங்கடமாக இருக்குது. சங்கடமாக ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கும். 3 கோடி இருக்கும். 3 கோடி ரூபாய் மதிப்பில் 3 எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்திருக்காரு. 3 கோடி சொல்லு சமயம் சொல்கிறேன். 3 கோடி ரூபாய் கட்டிக்கிறாங்க. நாங்கள் வாங்கி வீட்டில் போகிறோம். பாருங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள். வீட்டுக்கு உள்ளே போய்ட்டு வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறோம். ஓகே வீட்டில் போகிறோம். தம்பி இல்லை அவன் பேர் இப்போ சஞ்சய் ஓட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாரும் எப்படி கிச்சனில் அரிசி பால் இதெல்லாம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாத என்னதுடா பாக்குறீங்க சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பாக்குறானுங்க. என்ன எடுத்துக்கிட்டேன் நான் கிச்சன்ல ஆமா இருக்கு முந்திரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முந்திரி திருட போகிறாங்க. நம்ம கேட்டு எடுப்போம். கேட்டு பேர் வந்து இன்னும் முடியல. இதுவும் முடியலடா. இப்ப வந்து மேம காட்டுற vlogல ஹாய் சொல்லுங்க மேம். இந்த சைடு 1 லட்சம் ரூபா, அது வந்து 2 கோடி ரூபா. இதெல்லாம் சொல்லக்கூடாது. கோடி 3 கோடி ரூபா வீடு. 3 கோடி ரூபா வீடு. வெரி குட் ராம். தரமா பண்றேன். சம்பத் வந்து கூட்டி போறா. ஏதோ இருக்கு வாங்க ரூம் போ. லிஃப்ட்ல போறோமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாத்ரூம் டோர் லிஃப்ட்ல ஓட்ட பாத்ரூம் டோர் பிரின்ஸ் சொல்லு எக்ஸ்பிளைன் பண்ணு ஆய் போங்க ஃப்ரெண்ட்ஸ். போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல உட்கார்ந்து சம்பத் போய் காட்டுறா. போய் காட்டு மச்சான். வீடியோ எடுக்கணும். எதுடா ஒரு ரூம் இதான் சொல்றேன். முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறானுங்க. இதெல்லாம் vlogல காமிச்சா நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் சஞ்சய் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதான் சஞ்சய்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணா அன்பாக்சிங் பண்ண போறோம். மேலே சாமி கும்பிடு, சாமி கும்பிடுவோம். ஆண்டவரே ஆண்டவர், கடவுளே, கடவுளை, அஜித்தை காமிச்சாச்சு. எல்லாரும் ரைட். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மாப்பிள்ளை மாதிரி மாமா பையனா மாமா பையனா அவன் தலையிலே கை வச்சுருக்கான். யாரா இவனுக்கு அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பத்தா தெரியும். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இவனை காட்டுறானா சஞ்சய் ராமசாமி. ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க பிரிக்கிற மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க பின்னாடி போட்டோ இருக்குடா. அப்படி இருக்காது தம்பி. இப்படி மறைச்சிட்டா எப்படிப்பா இருக்கு? அப்படியே கண்ணை கசிக்கிட்டு அப்படியே போயிட்டு நாங்க அங்க வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா சட்டை இல்லாம போட்டோம். நாங்களாம் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு எங்க எக்ஸாம் காலேஜ் சார்ல வந்திருக்காரு. எங்க டிபார்ட்மெண்ட் பாத்துறா எதுக்குடா இந்த பையன் சும்மா தாண்டா இருக்கான். செல்ஃபி எடுக்கலாம். போப்போ எங்களுக்கு ஒரு போட்டோ சரியா எடுத்து தரானா சம்பத்தி. அது நீ போட்டோ இப்படி பிடிச்சி நில்லு. நான் செல்ஃபி ஒன்று எடுக்கிறேன். சீக்கிரம் வாங்கடா. இது என்னன்னா நானே கடைக்கு போயிட்டு நானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ஃப்ரேம் ஓலு ப்ரோ இதெல்லாம் நாங்க போட மாட்டோம்ல. அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செல்ஃபி டைம். அனதர் வீட்டுக்குள்ளே போகிறோம். மானலாம் தான் சம்பத்து ரூம். சம்பத்து ரூம் இது பச்சை கலர் ஆச்சு வச்சுக்கிறேன். சம்பத் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வேலை பார்ப்பாங்க. மெயினான விஷயமே டப்பாங்க தான் கைஸ். சரி கிச்சனை காமிக்கலையா? இங்கேயும் பால் கச்சிருக்கானுங்க. சம்பத்தோட சட்டைலாம் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரியா பார்க்குறாங்க. இந்த ரூம் பார்க்கலையே. போதுண்ணா. இவனுக்கு பூரி வேணும் மாட்டேன். பூரி வேணுமா? போட்டோ போட்டோ போடா.
ஃப்ரெண்ட்ஸ் சார்லாம் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சார் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் வந்துட்டாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படின்ட்டு அது ஒரு ரிவ்யூ சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம். இந்த பிளாக் வீடியோ கிடைக்குது. பார்த்தீங்கன்னா மேலே வீடு பார்த்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு கேஸு 2 3 வயிறு பசி ப்ரோ, அதான் எங்களுக்கு முக்கியம். இவனுங்க சொல்லிட்டு வரணுமா வரக்கூடாது? சொல்லலை கட் பண்ணி ஏய் சஞ்சய் சீக்கிரம் போடு சஞ்சய். கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கினா நல்லா இருக்கும். இட்லி மேன் ப்ரோ இட்லி காணும். ஏய் தமிழ் இட்லிடா. வேற என்ன வேணும்? அதான் இதுவே நடக்கணும். நல்லா பாருங்க கை மாத்துறானுங்க ஏதோ தப்பான பொருள். இந்த ஊர் தான் என் வீடு. நாங்கள் 6 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த தாயொலி இப்போ டைம் நான் 8 மணி ஆகுது. 8 மணிக்கு வரேன். என்ன 1 கிலோமீட்டர் கூட இல்லை. பக்கத்து வீடு அந்த வீடு தான்டா. டேய் அந்த வீடு தான்டா. எதிர் வீட்டிலேருந்து வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடா? அது பைக் தான் வேணுமா? நான் நைட்டாக வந்து போயிட்டேன்டா. என்னைக்கு பால் கச்சுறாங்க? பூஜை பூஜை நைட்டாக பூஜை எல்லாருமே இருக்காங்கடா. அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. எங்கே இருக்காங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. காமிக்க வரும்போல அப்புறம் திட்டுவாங்க. அப்புறம் ஒரு எனக்கு நல்லா இருக்கு. இப்போ ரிவ்யூ சொல்லுங்கப்பா. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு எப்படி? ஏய் நல்லா சொல்கிறோம். நீ சொல்றா என்ன வரும்பா? தமிழரசன் விஜயபாரதி கிளம்புறான் எல்லாம் வீட்டுக்கு. சாரி விஜயபாரதி காலேஜுக்கு போகிறான். ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு எக்ஸாம் ப்ராக்டிகல்ஸு. இவன் வந்து வேறு ஃபங்க்ஷனுக்கு போகணுமா தமிழ், அதனால் போயிட்டு இருக்கான். சரி போய் தொலைட்டும். எங்கள் காலேஜ்லேருந்து சார் வராங்க. குட் மார்னிங் சார். மணி சார் ஒரு ஆய் சொல்லுங்கள் சார். சப்ஸ்கிரைபர் சார் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஒரு ஆய் சொல்லுங்கள். ஆனாவா ஒரு ஆய் சொல்லுங்களேன். அதோ அந்த வீடு தான். நாங்கள் வந்துருவோம். அதோ மேலே சார் ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்காரு. ரொம்ப தங்கமான சார் எங்களுக்கு. ஆமாம் சார். நல்லா இருக்கு சொன்னான். எப்படி ப்ரோ சாப்பாடு எப்படி இருக்கு? இன்னும் சாப்பிடல. இப்போ முதல் டிஷ் பூரி எப்பயும் சாப்பிட மாட்டேன். நான் பூரி எப்பயும் சாப்பிட மாட்டேன். சம்பத்துக்காக சாப்பிட்றேன். சஞ்சய் நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ப்ரோ. இவன் இப்போதான் வரான். இதெல்லாம் ஒரு உனக்கு காட்டுறான். இதெல்லாம் ஒரு இதே இல்லை. லாக் பார்ட்னர் விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் ப்ரோ. அவன் இந்த வடை வேற. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு அருமையாக இருக்குது. வீடியோ டே நாங்கள் விளாக் டே நாங்கள் போய் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சாப்பிட போகிறோம். இப்போது உங்களுக்காக ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து நான் சங்கர் நித்யா எல்லாம் சேர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். விளாக் வந்து என் மச்சான் ரோஹித் கண்டினியூ பண்ணுவான். விளாக் முடிஞ்சிருச்சா? ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய். இவர் தான் சஞ்சய் ராமசாமி. பாய். ஏ பாய் சொல்லுங்கடா. பாய். சாருங்களாம் கவர் பண்ணி எங்க போறோம்னா டேமுக்கு கூட்டிட்டு போறாங்களா. இப்போ நாங்கள் டேமுக்கு போகிறோம். டேமுக்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு மஜா பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஓட்டு ப்ரோ. யார் வண்டினா ஃப்ரெண்ட்ஸ் இது நித்யா வண்டி. அவன் அப்போ தழும்ப பெட்ரோல் போட்டுக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட். டேங்க திறந்தாலே பெட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பின்னாடி ஒரு 3 குண்டு கூத்திங்க வந்துங்க. இது எவ்வளோ டேங்கடா லிட்டர் பிடிக்கும்? 13 லிட்டர். 1 லிட்டர் 1400 ரூபாய்க்கு பெட்ரோல். 1500 1500 போட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உண்மையை சொன்னா அவன் அப்போ பெரிய பணக்காரன். கிட்டத்தட்ட 7 ஊருக்கு தலைவர். அப்பா கோடி கணக்கில் சொத்து. வீட்டுக்கு ஒரே பையன். தங்கத்திலே மதப்பான், தங்கத்திலே கிழிப்பான்.
அவனுக்கு தண்ணி நம்மளாம் தண்ணி என்ன குடிப்போம், இப்போ கார்பரேஷன் தண்ணி குடிப்போம். அவன் தண்ணி என்ன குடி தண்ணி குடிப்பானா, அந்த பாரிஸ் வாட்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆக்வா வாட்டர் ப்ரோ. அக்வா வாட்டர் பாரிஸ்லேருந்து, அதுவும் பாரிஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. பிளாக் வாட்டர் தான். அந்த பிளாக் வாட்டர் மட்டும் அதாவது விராட் கோலி ஒரு வாட்டர் குடிப்பார்ல, அந்த வாட்டர். அந்த பிளாக் வாட்டர் நீங்க பார்க்கணுமே, அவனே பிளாக் ஆதா இருப்பான். அவனே பால் இப்படி இப்படி கறந்து எப்படி பால் அப்படி இப்படி கறந்து அப்படியே குடிச்சுப்பான். அது பிளாக் கலர் தான் வரும் பால். ஆமா ஆமா. இந்த பாக்குறீங்களா அவனை? ஏய் வாடா நித்யா குண்டு வாடா. வண்டி ஸ்டாப் ஆயிட்டு இருக்குறா வந்து. நில்லு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி ஸ்டாப் ஆயிட்டு இருக்குது. அந்த புண்டைக்கு வண்டி புண்டை ஓட்ட, அந்த புண்டைக்கு வண்டி புண்டையே ஓட்ட போறேன். வண்டி புண்டையே ஓட்ட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் என்னன்னு பார்ப்போம். வண்டி யூட்டன் போடு, இல்லைன்னா வா நடந்து போகலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ் தெரிதா, அதோ தெரியுறாங்களா? அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாச்சா நம்ம போகலாம். நம்ம போகலாம். முன்னாடி 2 கேன பசங்க போயிட்டு இருக்கிறானுங்க. ஆமாம் ஆமாம், முன்னாடி ஒரு 2 வேலை. ஊரில் போகிற கூட ஹெல்மெட் போட்டு போகிறாங்க பையன். நம்ம சரத்தா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம்னா முறையாக சரத்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் உண்மை தான். எங்கள் சரத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட் ஊருக்குள்ள ஹெல்மெட் போட்டுக்கிறான். எங்கிட்ட போனோம் டேமுடா. நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பால் மாடு. ஐயோ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஏறா அட புடுறா அவனை. இப்போ அவனை தான் நாங்கள் காட்ட போகிறோம். பால் மாடை காட்டுறோம் வாங்க. ஓட்டு போகிறான் கால் இழுக்குறாங்க ஒக்கால ஓலி ப்ரோ. கால் இழுக்குது ப்ரோ. கால் இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பு பார்த்தா லவடே இந்த இருங்க, அந்த கருங்குருவியை காட்டு. காலெல்லாம் சரி, அந்த லவடே ஓட்டு காலெல்லாம் அவனால சேரு போயிடு. ஏய் அவன் நிப்பாட்ட சொல்றா, கொஞ்சம் பொறுமையாக சொல்றா. நான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் புண்டாமனை வீடியோக்கு ஒழுங்க கோஆபரேஷனே கொடுக்க மாட்டானுங்க. லவடே சேர் அடிச்சு போறான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த புண்டாமனை குண்டு கொதி அடிச்சு ஓடுறான். ரொம்ப கேட்டது. வழி விட வழி விடாடி போடா. ஜோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன கருங்குருவி தான். ஜோ இதான் பால் மாடு. ஜீசஸ் மச்சான் லோனர் அவனதான் பால் மாடு வந்தான். அடிக்கிறாங்க. எப்படி அப்படி அடிக்கிறாங்க. சொல்லுடா சங்கரே. ஏய் ஜீசஸ் அம்மால இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலையா? எப்படி இருக்கும்? கட் பண்ணிட்டா. இப்போ எங்க ஊர் கலங்கள்ல குளிக்க வந்துருக்கிறோம். இந்த முட்டா குளிக்க சொன்னா என்ன பண்றானுங்க பாருங்களேன். என்ன பண்றானுங்க மட்டும் பாருங்களேன். ஏய் முட்டா குதிரை, நான் அங்க வேலை இருக்கலாம்.